ஏமா அப்படி கவலையா இருக்கீங்க? காப்பியாவது சாப்பிடுங்கம்மா. அட நீ போப்பா நீ. முருகா இப்படி வா, இப்படி உட்காரு. அந்த பொண்ணு விஷயம் சொன்னியே, ஓ அது ரொம்ப மிஞ்சி போச்சே. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணமா? ரெண்டாவது கல்யாணமா? ஆமா இல்லைங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்களே. எவனுக்குடா? நம்ம சங்கரம் பயலுக்கு. சங்கரம் பயலுக்கா? நல்ல ஆளப்பா நீ. இவ்வளவு நாள் அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் வேற யார பத்தி சொல்றேன்? ஆமா, அந்த பொண்ணு சொன்னியே, அது அது நம்ம வேலைக்கார பொண்ணுங்க. இங்க இருக்கால வேலை. ஐயா பொண்ணோட சுத்துறாருன்னு சொன்னியடா. நான் அவனுதானுங்க இந்த பய செய்யற தப்ப நினைச்சுக்கிட்டு அவனை ஐயா ஐயா கூட வர்றாங்களே. என்னங்க விசாரணை நடக்குது? இங்க விசாரம் தான் இருக்கு, நைய இல்ல. சரி, நீ போய் சமையல கவனி. சமையல் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அப்போ கொஞ்சம் போட்டு தின்னு. நான் உன் பேர்ல உள்ள சந்தேகத்தை வாபஸ் வாங்கிட்டேன். நீ அதே மாதிரி செய்ய வேண்டியதானே? என்னது? பாரு, ராஜாவும் நல்லவன், நீயும் நல்லவா. அதே மாதிரி என்னையும் நல்லவேன்னு. ராஜாவும் நல்லவர்ல, நானும் நல்லவர்ல. என்ன முன்னால நினைச்சீங்க பாருங்க, அதே மாதிரிதான் நான். பாரு, நான் என்னமோ தப்பா நடக்கிறதாக நினைச்சுக்கிட்டு நீ தப்பா நடக்கிற மாதிரி ஆயிட்டு பண்ற. அந்த பொண்ணு இருக்க, அழகான பொண்ணு, கவர்ச்சியானவ, பருவமங்க. அத சொல்லல. இந்த அவ ரொம்ப ஏழை, ஆனா புத்தாலி. புத்தாலி இல்லைன்னா வயசான ஆளை கவர் பண்ண முடியுமா? இது சரிப்பட்டு வராது. எங்கேயும் ஆறு குளம் பார்க்க வேண்டியதான். ஏன் அவளோட நீச்சல் விளையாட்டு நடத்தவா? ஜலக்கிரீட. அக்கா. என்னடா தம்பி? அக்கா, அனாவசியமா எனக்கு அந்த ராஜாவுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால ஊரு பூரா எனக்கு ஒரே கெட்ட பேர் இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? எப்படியாவது மறுபடியும் அந்த ராஜா கூட சேர்ந்து நாடகத்துல நடிச்சு எனக்கு இருக்கிற கெட்ட பேரெல்லாம் போக்கணும்க்கா. அதுக்கு ராஜா சம்மதிக்கணுமே. யார்தான் சம்மதிப்பா? ராஜா மனசு நோக்கும்படியா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கான் இவன். அதனால இவனே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? ராஜா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. தம்பி நீ வாடா, நான் சேர்த்து. இந்த வீண் ஜம்பா அடிச்சு அங்க போய் அவமானப்படாத, அவ்வளவுதான். தம்பி பொன்னி அந்த கம்பெனில சேர்த்து, அந்த பொன்னி அந்த கம்பெனில இருந்து விலக்கல, என் பேர் சாந்தம். ஐயோ பொண்ணு பாவம் பாவம். வைக்கிறத பாரு. போயா வாடா தம்பி. வரேன். ஏன் தம்பி, புது நாடகம் என்ன நடத்த போறீங்க? சாக்ரட்டிஸ். ஏங்க அதுல ஏதாவது வேஷம் இருக்குமா? அதுல உங்களுக்குன்னு வேஷம் இல்லைங்க. எனக்கு இல்ல தம்பி, நீங்க ஒண்ணு. எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் போட? அப்படின்னா வேஷம் போடுறவங்க எல்லாம் பைத்தியங்களா? அது இல்லப்பா, நம்மளாட்ட நாடக பைத்தியம் எத்தனை பேர் இருக்காங்க. அதுதான் தம்பி, உங்க பாபு இருக்கான்ல, அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். பாபுவா? வந்திருக்கான் தம்பி, உங்களை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிக்கிறான். அப்படியா? பாபு தம்பி வாயா. வா பாபு, சௌக்கியமா? சௌக்கியம்தான். தம்பி நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன. ராஜா, ஏதோ காலம் ஒண்ணும் சரியில்லை, அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிக்கிட்டேன். மன்னிச்சுக்க ராஜா. பரவாயில்ல, எல்லாம் சனீஸ்வரம் படுத்தின பாடு. இப்பதான் 9ஆம் இடத்து ராஜா கிட்ட வந்தாச்சு, எல்லாம் சரியா போயிடும். தம்பி ஒரு விஷயம், அந்த புது பொண்ணு இருக்கே, அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா? இல்லைங்க, அது சின்ன வேஷம், யாரு வேணாலும் போடலாம். அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுடலாமே. ஓ, அதனால என்ன, போட்டா போச்சு.